சரிங்கப்பா, நான் போயிட்டு வரேன். சரி சரி, பாத்து போ. ஒயிருக்கு கிடக்கு, கரண்ட் போட்டு இருக்கேன், பாத்து போ. சரிங்கப்பா. கரெக்டோட தோட்டத்துக்கு வராத, நான் இந்த கரண்ட் போட்டு விட்டுருப்பேன். இங்க யாருப்பா வரப்போற? நீங்க பாத்துருங்க, நான் வரேன். சரி சரி, யாரையும் தோட்டத்துக்கு விட்டுறாத, கரண்ட் போட்டு விட்டுருக்கேன். சரிங்கப்பா. சரி, இந்த கரண்ட் சுவிட்சை போட்டு விட்டு போவோம். சூப்பரா இருக்குது. நிஜமாவே இது நம்ம தோட்டமா? ஆமா, இது நம்ம தோட்டம் தான். அப்ப நம்ம சுத்தி பார்க்கிறதுக்கு வெளிய போகவே வேண்டாம், நம்ம தோட்டத்துக்கு வந்தாலே போதுமே. சுத்தி பார்க்கக்கும் போலாம், லவ் பண்ணதுக்கும் வரலாம். ரொம்ப அழகா இருக்குது. ஆதிரா, ஐயோ நான் ஏதோ சொன்ன நினைச்சு தப்பா நினைச்சிட்டாலோ. ஆதிரா, என்ன தெர்மலி? என்னாச்சுடே? அந்த தொட்டி பாலத்துக்கு போவோமா? நீ கூட்டிட்டு போ, நான் இத நிக்கிறேன். ஐயோ ஏதோ நினைச்சிட்டா நினைக்கிறேன். சே தேன்மொழி இதை தெரிஞ்சு பேசியிருக்க மாட்டா, பிளாட்டா தான் சொல்லியிருப்பா. அவளே மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பா. இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நான் வேற எதையுமே யோசிக்காம பேசிட்டேனே. சாரி அதிரா, நான் சத்தியமா வேற எதையும் நினைச்சு பேசல, ஏதோ சும்மா விளையாட்டா சொன்னேன். ஏன் என்னாச்சு ஆதிரா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இங்க வா. ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்க. சரி வாங்க தொட்டி பாத்துக்கு போலாம். ஆதிரா, பரவாயில்ல தெர்மலி, வா. சரி. பாத்து போங்க, கரண்ட் கிடக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நாளா கரண்டியே கையால பிடிக்கிறவ. கரண்ட் எல்லாம் என்ன எதுவுமே பண்ணாது. என்ன ஆதிரா நினைப்பாவே இருக்குது? ஏன் அவன் நினைப்பாவே இருக்குது? பைத்தியமே பிடிச்சு போல இருக்க. பேசாம ஒரு எட்டு பாத்துட்டு வந்தானே. வேண்டாம், இப்ப எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க. ஐயோ இவனா? எங்க அப்பாக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு எல்லார்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா ஒருத்தரையும் காணல. அம்மா, நான் வரும்போது யாரோ உட்கார்ந்த மாதிரி இருந்ததே. நல்லா தெரியும், இங்க யாரோ உட்கார்ந்த மாதிரி இருந்ததே. என்னடா எங்க அப்பா என்கொண்ட பெசாஸ்ட் ஆயிட்டுன்னு சொல்லலாம்னு பார்த்தா ஐயோ ஒருத்தரையும் காணவே. சரி, நான் வரக்கு தெரியல போவோம். போயிட்டானா என்ன? இல்லையே, யாரோ இருந்தாங்களே. தாத்தா வீட்ல யார் இருப்பா? நாம தான் விளையாட வருவோம், வேற யாரும் இங்க கிடையாதே. இவன் போக மாட்டான், இவனை விரட்டணும்னா. என்னாச்சு? தேன்மொழி போன் ஏன் போக மாட்டேங்குது? எங்கேஜா இருக்குது? நம்ம வீட்டுல நெட் நல்லா இருக்குமே, இப்படி எங்கேஜா இருக்காத. இவ எங்க இருக்கா? வேற ஏதோ ரூமுக்குள்ள கொண்டு போன் வச்சிருக்காளா? எங்கேஜா வருது? என்னாச்சுது? 6 மணி நேரத்துக்கு இப்ப போன் அடிப்பா, 2 மணி நேரம் போன் எடுக்க மாட்டேக்கா. ஒருவேளை போன் எங்க வச்சுட்டு தூங்கிட்டாளா? சரி, 6 மணி நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுவோம். இல்லையே, போனை வேற எங்க வைக்க மாட்டாளே. சரி, எல்லாரும் இங்க சந்தோஷத்துல இருப்பாங்க, அதனால ஏதோ பாட்டி கிட்டி வச்சிருக்காங்களோ என்னமோ. சமையல் வேலையில ஏதோ இருப்பாளா இருக்கும். சரி, வேலையை பார்ப்போம், 6 மணி நேரம் கழிச்சு அடிச்சுக்கலாம். என்னடா வடக்கு தெருக்கு வந்துட்ட? அம்பசிய காணல, கிசோல காணல, என்ன ஒருத்தரையும் காணல. பெரியம்மா, என்னையா நக்கிலி பாரு, என்ன வேணும்? இந்த அம்பசியும் கிசோலுங்க வந்தாவளா? இப்போதான் இல்ல நின்னு விளையாடிட்டு இருந்தா. தெற்கு தெரு போய்ட்டாவளான்னு பாரு போ. சரிங்க பெரியம்மா. அத்தடி தெற்கு தெரு போய்ட்டாவளா? இருங்க வாரேன். அப்பா என்கொண்ட பெசிஸ் ஆனத உடனே சொல்லணும். அது நீ உன் போன் கொண்டு வந்திருக்கியா? நீ அண்ணாச்சி கடைக்குன்னு சொன்ன, அதான் போன் எதுக்குன்னு வச்சிட்டு வந்துட்டேன். போன் எடுக்கவே மாட்டேங்குதே, நெட் இல்ல நினைக்கிறேன். எங்கயாவது வயக்காட்டு நெட் கிடைக்குமா? எங்கன டவரா இருக்குது? ஆமா, இங்கெல்லாம் போன் எடுக்காது. இல்லையே, மீனக்குட்டி அத்தை குமார் மாமாக்கு போன் அடிப்பாங்களே, அது வேற தோடம், இது வேற தோடம்ல. இன்னும் தோடம் இருக்குதா? ஊருக்குள்ளயா? ஆமா ஆனந்தி, அங்க வீடெல்லாம் இருக்குது. எங்க பார்த்தாலும் நம்ம தோடமா இருக்குது. ஆமா, ஊர் முழுக்க நம்ம தோடம் தான். இந்த ஊர்ல நம்மளதான் பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பாட்டி சம்பாத்தி பண்ணது. பாட்டியா? ஆமா, பாட்டி ஒத்தையில தான் சம்பாத்தி பண்ணாங்களாம். எங்க அப்பா சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? படிச்சிருக்காங்கல்ல. என்ன கிசாருக்கு போன் அடிக்கலான்னு பார்த்தா எடுக்க மாட்டேங்குது. சரி, அங்க போய் பேசிக்கலாம். உடனே டென்ஷன் ஆயிருவா. 1/2 மணி நேரத்துக்கு பேசிடுவாளாம். இப்ப என்ன பேசிட்டா என்ன? வா.
போவோம் வா. சரி சீக்கிரம் வா, நீ பார்த்து கிராஸ் பண்ணி வா. எனக்கு தான் நல்ல நீச்சல் தெரியுமே. சப்பா இவக்க போற வா. சொல்லுச்சி, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைப்பு. எனக்கு எல்லாம் தெரியும். நீச்சல் தெரியாதா? யார் சொன்னா? எனக்கு சூப்பரா நீச்சல் தெரியுமே. வீட்டு தொட்டிலே எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. ஓடுற தண்ணியில நீச்சல் அடிக்க தெரியுமாங்க? ஏ நீ என்ன ரொம்ப ஏச பண்ற. நான் ஸ்விமிங் பூல்ல எல்லாம் நீச்சல் அடிச்சிருக்கேன் தெரியுமா? அதுல பச்சை புள்ள கூட அடிக்குமே. சரி சரி, நம்பிக்கை இல்ல? உங்க ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை இல்ல? இப்ப பாருங்க நான் எப்படி நீச்சல் அடிக்கேன்னு. வேண்டாம் சொன்ன கேளு, உனக்கு நீச்சல் தெரியாது. ஒருவேளை நீ உள்ள வந்துட்டா உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ உங்க ரெண்டு பேரும் நீச்சல் தெரியாதா? அப்போ உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஐயோ தாயே, உள்ள இறங்கிறாத. ஆஹா, அவ என் இமேஜ டேமேஜ் பண்ணிட்டா. நான் இப்ப எப்படி நீச்சல் அடிக்கேன்னு மட்டும் பாரு. வேண்டாம் ஆதிரா, சொன்ன கேளு, உனக்கு நீச்சல் தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப எப்படி நீச்சல் அடிக்கேன்னு பாரு. நான் நீச்சல் அடிப்பேன். என்ன மனசியா இப்படிமா சஞ்சலமாவே இருக்குது? என்ன ஆதிரா நினைப்பாவே இருக்குது? இப்படி ஒரு நாள் இருக்காத. ஒருவேளை வீட்டுல சும்மா இருக்கனால அப்படி நினைப்பு வருதா? இல்லையே, இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. ஏதோ ஆபத்துல இருந்து சிக்கிருக்காளா? வீட்டுல தானே இருப்பா. அப்பனா ஏன் என் மனசு இப்படி இருக்குது? ஆதிரா, ஏதாவது ஆபத்துல இருந்து சிக்கிருக்கியா? பத்திரமா இரு ஆதிரா, உன்னை நம்பிதான் நாங்க இருக்கேன். நீ அங்க நல்லா இருக்குன்னு நினைச்சதா நான் இங்க கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கேன். எனக்கு என் மனசு பதறதுன்னு தெரியலையே. பாத்தியா, இங்க எவ்வளவு ஆளா இருக்கு பாத்தியா? என்ன போன் போகவே மாட்டேங்குது. யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? இல்ல யார்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? இருட்ட ஆரம்பிச்சிட்டு போமா. நான் இதுல கூட நீச்சல் அடிச்சிருவேன், உனக்கு தெரியுமா? வேண்டாம் தாயே, அங்க நீ உள்ள விழுந்து இடிச்சதே போதும். இதெல்லாம் உன் காலை வைக்க வேண்டாம். காலை வச்சுக்கிட்டு சும்மா இரு. உனக்கு நீச்சல் அடிக்க தெரியும், நான் ஒத்துக்கிட்டேன். போதுமா? இங்க போன் எடுக்க மாட்டேங்குதே. இதுக்கு இவ தோட்டத்துக்கு வராமலே இருந்திருக்கலாம். அந்த போனை சுத்தி இந்த தண்ணிக்குள்ள போட்டுரு. கொண்டா போட்டுறேன். உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. ஏன் திருமொழி, அவங்களுக்கு அவ்வளவு பயப்படுவியா? பயம் இல்ல, அக்கறை. அவ்வளவு அக்கறை உங்க மேல? கரெக்டா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு திருப்பி போன் அடிச்சிருவாங்க. ஆனா இவ அடிக்க மாட்டா. இவ வேற நேரங்காலம் தெரியாம கிண்டல் பண்ணுவா. யார் அடிச்சா என்ன? பேசுறாங்கல்ல. உனக்குலாம் விக்கி எத்தனை வாட்டி போன் அடிப்பா? இங்க பாரு, மாமா என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? அதை ட்ரை பண்றேன், அது வரைக்கும் பொறுத்துக்க. எத்தனை வாட்டி போன் அடிப்பா? போன்ல அந்த அளவுக்கு அடிச்சது இல்லப்பா. ஒரு வாட்டி தருண் தான் போன் அடிச்சு கொடுத்தாப்ல. தருணா? ஆமா, கொரியர் பை மாதிரி வந்திருந்தாங்க. அப்ப போனை கொடுத்தாங்க, அப்ப பேசினேன். போன்ல அவ்வளவா பேசினது இல்ல. அப்படியா? சரி, நம்ம கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போவோம். போன் வேற எடுக்க மாட்டேங்குது. ஆமா தேமொழி, நல்லா இருட்ட ஆரம்பிச்சிட்டு வா. எல்லாரும் தேடி இருப்பாங்க. தேடுறதா? நம்ம வீட்லயா? ஆஹா, நம்மள ஒருத்தர் தேட மாட்டாங்க. ஆமா, இவ பார்த்தா தேட மாட்டாங்கன்னு. ஆமா, சத்தியமா சொல்றேன், நம்ம வீட்ல நம்மள யாருமே தேட மாட்டாங்க. தேட மாட்டாங்களா? ஆமா, நம்ம வீட்டு சில்வண்டுகளே ஊரெல்லாம் சுத்திட்டு நைட் 8-8:30க்கு தான் வீட்டுக்கு வரும். அவங்களே தேட மாட்டாங்க. நம்ம எவ்வளோ பெரிய பிள்ளைங்க, நம்மளே தேட போறாங்க. அடியே அரவேக்காடு, அவங்களும் நாமளும் ஒண்ணா? சின்னொரு வாட்டி என்ன அரவேக்காடுன்னு சொன்னா பின்ன நம்ம தேட மாட்டாங்கன்னு சொல்ற? வீட்டை விட்டு வந்தே 2 மணி நேரம் ஆகுது. இன்னும் ஒரு நாளைக்கு கூட உனக்கு போன் அடிக்கல. நம்மள தேடுனாங்களாங்க. உனக்கு இன்னும் நம்ம வீட்டை பத்தி தெரியல. அதான் இரு ரிங் போன மாதிரி இருக்குது. போவாது, கட் ஆயிரும். அட அரவேக்காடு, வாய் கழுவி. அதே மாதிரி கட் ஆயிட்டு. என்ன வாட்டி என்ன பார்த்து அரவேக்காடு சொன்ன, உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் ஆனந்திட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஐயோ, நான் அந்த விளையாட்டுக்கு வரலப்பா. என்னை பத்தி என்னடி சொல்லுவேன்? உண்மையை சொல்லுவேன். என்ன உண்மை? எல்லாத்தையும் சொல்லுவேன். நீ எதுக்கு என்ன அரவேக்காடுன்னு சொன்ன? ஆமா, எல்லாத்தையும் முந்தி கட்ட மாதிரி முந்திட்டு இருக்க. நம்ம வீட்டை தேட மாட்டாங்களோ? நாம வீட்டை விட்டு வந்து 2 மணி நேரம் இருக்காது. இன்னும் ஒருத்தர் கூட ஒரு போன் கூட அடிக்கல. தேடுனாவலாம். நாம பெரிய பிள்ளைங்க, எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வருவோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. மத்த நேரத்தை கூட நினைப்பாங்க. இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, தெரியும்ல? அதையெல்லாம் சரியாயிட்ட. அப்படி சொல்ல முடியாது. இவ கடக்கா, இவ ஒரு பையனாங்கல்லி. ஆமா, இவ அப்படி வீர சூரி. ஹே, நீ சொன்னா சொல்ற, நான் வீர சூரியாண்டி. வா, எடுத்துக்கிட்டே இருக்காத வா. ஐயோ, 2 பேரும் சண்டை போட்டு உருண்டுவாங்க போலுக்க. சக்கரத்தி மாதிரி சண்டை போடுறீங்க. ஒரு விதத்துல அதுதான் உண்மை. ஐயோ, என்ன சொல்றது?
திட்ட மாட்டேன் சிடு மூஞ்சி. இன்னொரு வாட்டி அவங்கள பத்தி சிடு மூஞ்சின்னு சொன்னா உம்மனா மூஞ்சி உன் பொண்ணு தர. யாரு உம்மனா மூஞ்சி? உன் பொண்ணு தரதா? வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டேன். இஞ்சி தன்னை குரங்கு அந்த கிஷோரு. உன் பொண்ணு தரைக்கு தனி உலகம். என்ன யோசிக்கிறான்னு யாராலும் யூகிக்கவே முடியாது. தனி உலகத்துல வாழ்வாரு. கிஷோர் மட்டும் கிரிமினல் கிரிமினல். இன்னொரு வாட்டி அவங்க நீ கிரிமினல் சொன்ன அப்ப நீ மட்டும் உம்மனா மூஞ்சின்னு சொல்லலாமா? ஐயோ உங்க ரெண்டு பேரும் சண்டைய பாத்துட்டா. உங்க கூட தான காலத்துக்கு குப்பை கொட்டிடுமா? ஐயோ முடியாது போலுக்க. இஞ்சி தன்னை குரங்கு உம்மனா மூஞ்சி. ஏய் ஏய் சரி ரெண்டு பேரும் ஒண்ணுதான் வா. அட பாவிகளா, எப்ப சண்டை போடுறாளுங்க எப்ப சேர்றாளுங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்பா இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாவே இருங்க. வாங்க போவோம். தேமலி உண்மையிலே நம்ம வீட்ல யாரும் நம்மள தேட மாட்டாங்கல்ல? இல்ல ஆனந்தி, எல்லாரும் இப்ப ஆபீஸ் போயிருக்காங்க. சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவாங்க. மதியம் போனாங்கல்ல பார்த்தல. ஆமா ஆனா இன்னும் 6 மணி ஆகாம இருக்குது. சச்சா அது தோடனால இருட்டாதா தெரியும். வெளியில போனாலே தெரியும் வெளிச்சமா தான் இருக்கும். யாதரா 6 மணி இருக்குமா? ஐ மீன் 6 o'clock. 5 இருக்கும். 6:15 ஆகுது. 2:30க்கு போயிருப்பாளா? இவ்வளவு நேரம் ஆகுதேம்மா. இல்ல வேற எங்க போயிருக்க மாட்டாங்க. ஊருக்குள்ள தான் இருப்பாங்க. அம்மா இவனுக்கு போன் அடிச்சு சொன்னீங்களா? அத்தை இவங்க 3 போன் நம்பரும் சுவிட்ச் ஆஃப் அத்தை. ஏமா ஒருவேளை இந்த வேலை கிடைச்சிருக்கங்கக்காக சாப்பிடுக்கு எதுவும் கூட்டு போயிருப்பானோ? தமிழே அப்படியே தான் இருக்கணும். சஸ்பென்ஸா கூட்டு போயிருக்காவல என்னமோ. யாருக்கும் தெரியாம கூட கூட்டு போயிருக்கலாம்ல. அப்புறம் நம்ம சொல்லிட்டு கூட்டு போயிருக்கலாமே. விளையாட்டுத்தனமா கூட்டு போயிருப்பானுவ. கிளம்பிருப்பானுவ நின்றுப்பாளுவ. அந்தால கூட்டு போயிட்டானுவல என்னமோ. அம்மா நம்ம வீட்டு சின்ன பிள்ளை தான் எங்க? அது வழியும் காணோம். அது வந்தா கூட ஏதாவது உண்மை சொல்லும். அது வழியும் காணுமே. மதன் மட்டும் இப்ப நின்னா. அவன் தான் இப்ப எல்லாரையும் தேடி போயிருக்கான். சரி மதன் வரட்டும். யாரையும் பார்த்து எது சொல்றானு பாப்போம். ஒருவேளை இவங்க கூட போகலனா? இல்லம்மா இந்த 3 சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுவல்ல. இவங்க தான் கூட்டு போயிருக்கணும். வேற யார் கூட்டு போறா? 3 பேரும் ஒண்ணா தானே போயிருக்காளே. வந்துருவாளா இருக்கும். ஏ தமிழே என்ன? அவன் கிஷோருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என்ன சொல்றீங்க? ஆமாத்த கிஷோரும் தேன்மொழியும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு போன் கண்டிப்பா அடிச்சிருவாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு சொல்லிருப்பல்ல. அப்படியா? ஏமா ஒரு போன் அடிச்சு கேளு பாப்போம். சரிங்கத்தா. என்னமாச்சுடி? அவன் போன் எங்கேச்சுடா இருக்குது. சரி அப்போ பேசிட்டு இருப்பாவளா இருக்கும் விடு. ஆமாமா பேசிட்டாம இருக்கணும். அதான் எங்கேச்சுடா இருக்க என்னமோ. லைன் பிஸின்னு தான் வருது. சரி விடு. அப்ப அவகிட்ட தான் பேசிட்டு இருப்பானா இருக்கும். பாட்டி பாட்டி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாடா? இல்ல பாட்டி எங்கேயுமே அவங்க இல்லையே. சரிடா அவன் குமாரா கொஞ்சம் போனை போட்டு வர சொல்ல. இல்ல அது கரண்ட் பாய்ச்சிருக்காவ. இனி நைட் 9 மணி தான் வெளியில வர முடியும். கரண்ட் பாய்ச்சிருக்கானா? ஆமா மோட்டர் தண்ணி இல்ல. அது சுத்தி தண்ணி எதுவும் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ இப்ப என்னடா பண்ண? இவ்வளவு எங்க போனாலும் தெரியலையே. பாட்டி நான் வயலுக்கு போயிட்டு நம்ம தெருவழியா தான் வந்தேன். அங்கெல்லாம் யாருமே இல்லையே. டேய் அப்பா 3 வரையும் காண்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுவ. ஒரு இவன் சாப்பிடுறதுக்கு எங்க போயிட்டாவளோ? ஆஹா இவங்களெல்லாம் கூட்டு போறாந்தா இவங்க துணை இல்லாம கூட்டு போக மாட்டாங்களே. ஆமாண்ணே நம்ம இல்லாம கூட்டு போக மாட்டாங்களே. ஒருவேளை இவள வாரேன்னு இருப்பாள். ஏதோ கூட்டு போயிட்டானோல என்னமோ. அப்பனாலும் தினேசப்பா ஹோட்டலுக்கு தானே போயிருக்கணும். நான் போய் எட்டி பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் பார்த்துட்டு வாடா. பாத்தா எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேளுனே. சரிங்கக்கா. அப்படி எங்க தான் போனாலுவே? அத்த பயப்படாதீங்க அத்த. தனித்தனியா போயிருந்தா தானே பயப்படணும். 3 பேரும் ஒண்ணா தானே போயிருக்காங்க. ஏமா 3 பேரும் ஒண்ணா ஒரு இடத்துல நின்னா பிரச்சனை இல்ல. ஏதாவது அந்த விளங்காத பைய அத்த அவனா தொடதுக்கே பயப்படணும். இல்லம்மா இன்னைக்கு வேற மாமா அங்க போயிட்டு வந்திருக்காங்கம்மா. என்னத்த சொல்றீங்க? மாமா கொஞ்சம் என்கிட்ட உளர்னாங்க. என்னத்த சொல்றீங்க? ஆமா கோவம் தாங்க முடியாம அவனை போய் அதட்டிட்டு வந்திருக்காங்க. அவன் இன்னும் பல ரகசியங்கள் இருக்குது. பல ரகசியங்களை வெளியிட போறேன் அப்படி இப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். என்ன ரகசியமா? ஏதோ என்ன பத்தியா என் கடந்த காலத்தை பத்தியா. அதெல்லாம் சொல்லி அவமானப்படுத்த போறேன் கேவலப்படுத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்களும் கோவத்துல இருந்தா சத்தம் போட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன். அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுல மருமக்கமாரை பத்தி தப்பா பேசியிருக்கான். அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பிள்ளைங்களை அவன் வீட்டுக்கு நான் எப்படி தூக்கிடுவேன்னு சொல்லி பேசியிருக்கான். பயப்படாதீங்க நம்ம வீட்டு பிள்ளைலாம் யாரும் தூக்க முடியாது. தூக்கணும்னு நினைச்சாலே இவள செருப்பாலே அடிச்சிருவாள்வ. ஆமாத்த 3 பேரும் போயிருக்காள்வ. அப்படி விட்டுவாள்வ என்ன? எனக்கு ஒண்ணுனா நான் தாங்கிக்கிடுவேன். ஆனா என் பிள்ளைகளுக்கு ஒண்ணுனா நம்ம வீட்டுக்கு நம்பி வந்திருக்குவ. ஏதாவது ஒண்ணுனா இந்த நேரம் பார்த்து இந்த பையல ஒருத்தரும் போன் எடுக்க மாட்டேங்கானுல. சரி நான் போய் மாமா பாத்துட்டு வரேன்.